டேய் மாலை எல்லாம் ரெடியாடா? எல்லாம் ரெடியா இருக்குப்பா. டேய் நீ யாரு? லோக்கல் எம்எல்ஏ. வர்றது யாரு? டெல்லி மந்திரி. எங்க வர்றாரு? உங்க வீட்டுக்கு. நீ என்ன குறுக்க நடுக்க நடந்துட்டு இருக்க? சகுனம் சரியில்லைன்னு திரும்பி போயிட்டாருன்னா நான் 2 பேரும் டெல்லிடா, நீ உள்ளூர் தானே. அப்படி போய் ஓரத்தில் நில்லு. அது கூட நான் தாண்டா சொல்லணும். போடா அப்படி. அதோ வரார். டேய் பேண்ட் வாசிக்கடா. வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். டேய் அந்த மலை கொண்டா. நான் போய் அப்படி போடா. கழுடா கொலை உழைங்க. போ வாப்பா போடு. 1500 ரூபாய் காஞ்சிபுரத்துல இருந்து வாங்கிட்டு வந்தது. இந்த மலை கொண்டா. 1500 உனக்கு சொல்லாத போடு. வா போடு போடுவாங்க. கொண்டா ஆரத்தி எடு. அனுப்படி. ஏமா கீழே கொண்டு கும்பம் திரும்ப கும்பத்தோட வீட்டுக்கு கூட்டு போறோம். ஒரே தடவை போட்டுறேன். பெரிய மந்திரி இந்த சாதாரணமான வீட்டுக்கு பெரிய மனசு பண்ணி வந்தது ரொம்ப நன்றி. அதுக்கு நான் காரணம் இல்ல, என் மகன் தான். அப்படின்னா அவருக்கு நன்றி. அது எங்க அப்பா வெள்ளக்காரனை வெளியே துரத்துனதுல அவருக்கு முக்கிய பங்கு உண்டு. அது என் சம்சாரம். வணக்கம். இது என் மவ. வணக்கம். இது என் மருமவ. இது என் மகன். ஹலோ. பாக்குறதுக்கு முரடனா இருப்பா, நல்லவன். இது என் சம்சாரம். அப்படியா? அது என் மகன். வணக்கம். நல்லா இருக்காரு. ஹிந்தி நடிகர் மாதிரி இருக்காரு. சாப்பிடுங்க. டாடி, எத்தனையோ பொண்ணை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னீங்க. ஆனா அதெல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா. அந்த எம்பி பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. உட்காருங்க. மயில்சாமி, எனக்கு எதையுமே ஸ்ட்ரைட்டா பேசிதான் பழக்கம். அது தெரியல. இத்தனை நாளா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த என் பையன் உன் பொண்ணை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான்ப்பா. என்ன சொல்ற? என்ன சொல்ற? சரி சரி, 1 வாரம் டைம் தரேன். நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு. என்ன? எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஓகே? ஆண்டவா, அண்ணனுக்கு நல்லபடியா நல்ல காரியம் நடக்கணும். வாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? 2 பேருக்கும் பண்ணுங்க. சரி. கோவிந்தசாமி, கண்ணம்மா. சரி. மாமா என்ன? இடுப்பு பிடிச்சு கிள்றான். இடுப்பு கிள்ளனா? யாரவன்? இவன் தான். வா இந்த பக்கம். ஏன்டா கிள்ளன? ஆசையா இருந்துச்சு கிள்ளன. ஆசையா இருந்தா நானும் பாக்குறேன். கோயிலுக்கு வர ஊர சாமி கும்பிட வரல, இடுப்பு கிள்ள தாண்டா வர்றான். டேய் எந்திரா. டேய் எந்திரா. எந்திரா. அண்ணே செத்து போயிட்டானே. ஒரு அடி தாண்டா அடிச்ச. ஒரு அடியா அரடியா செத்து போயிட்டான். செத்தே போயிட்டானா? ஐயோ கொன்ன போட்டீங்களா? கொலை 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 பண்ணிட்டாரு. அட பாவிங்களா, மச்சமுள்ள பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணா நீ இருக்க வேண்டிய இடமே வேறேன்னு சொன்னானே, அது இந்த இடம் தானா? மாமியார் இல்லாத பொண்ணா பார்த்து கட்டின, கடைசியில மாமியார் வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டானுங்களே. இப்ப மட்டும் அந்த ஜோசி என் கையில கிடைச்சா குழந்தாய். கரடி பரதேசி நாய, நீ இங்கேயா இருக்க? கோபப்படாதே குழந்தாய். விதி யாரிடம் விளையாடும், எப்போது விளையாடும், எப்படி விளையாடும் என்பது யாருக்குமே தெரியாது. விதி இனிமே விளையாடாதரா. இனிமே நான் உங்ககிட்ட விளையாட போறேன். நீ எப்படா இங்க வந்த?
ஜனங்களுக்கு மத்தியில மூக்குல லிங்கம் வரவழைக்கிறதா சொன்னேன். வந்துதா? முக்கி முக்கி பார்த்தேன், வரலையே. முக்குனா லிங்கம் வராதுடா, வேற வரும். இப்ப வருது பாரு. லிங்கம் வந்துச்சா? வந்தது. வேற என்ன வந்தது? ரத்தம். மூக்குல இருந்து ரத்தம் தான் வரும். லிங்கம் சிங்கம் எல்லாம் மூக்குல இருந்து வராது, முதுமலை காட்டுக்குள்ள இருந்து தான் வரும். சாமியார் வேஷம் போட்டு ஊரை ஏமாத்திரியாடா. அட பொண்ணை குடுக்கறதுக்கு ஏங்க இப்படி யோசிக்கிறீங்க? ஓஹோ, அன்னைக்கு 1000 பேருக்கு மத்தியில மேடைய போட்டு அந்த டெய்லர் பையனுக்கு பொண்ணை கொடுக்கணும் வாக்குறுதி கொடுத்துட்டுமே அப்படின்னு பாக்குறீங்களா? அட எலெக்ஷன் நேரத்துல நம்ம 1000 வாக்குறுதி தான் கொடுக்குறோம், அதெல்லாம் நிறைவேற்றிடுமா? சம்மதம்னு சொல்லுங்க. அப்பா, மத்திய மந்திரிய வீடு தேடி வந்து பொண்ணு கேக்குறாரு, அதுக்கே மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கீங்க. சம்மதம்னு சொல்லுங்கப்பா. ஏங்க, ஒழுங்கா பிளாட்பாரத்துக்கே வராத ரயிலு கவுண்டர் விட்டு புழக்கடைக்கே வரேன்னு சொல்லும் போது எங்க வேணான்னு சொல்றீங்க? சம்மதம் சொல்லுங்க. இங்க பாருங்க, எம்பினா 6 தொகுதியில மட்டும்தான் செல்வாக்கு. மந்திரி ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியா முழுக்க செல்வாக்குப்பா. கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்கப்பா. ஏங்க, இந்த டெய்லர் பையனுக்கும் ஜனங்களுக்கும் நாம ஏங்க பயப்படணும்? மந்திரி பையனுக்கு பொண்ணை கொடுத்துட்டீங்களா நாம டெல்லியிலேயே செட்டில் ஆயிடலாம். நான் கூட டெல்லி பார்த்ததே இல்லைங்க. நீங்க மத்திய மந்திரி ஆயிட்டீங்களா நான் எம்பி ஆயிடுவேன். நீங்க பிரதம மந்திரி ஆயிட்டா நான் ரயில்வே மந்திரி ஆயிடுவேங்க. சம்மதம் சொல்லுங்க. ஏங்க, சம்மதம் சொல்லுங்க. உன் கழுத்துல தங்கராசு தாலி கட்டினான்னா அவன் உடம்புல தலை இருக்காது. தங்கராஜ உடம்புல இருந்து அவன் தலை எடுக்கிறது ரொம்ப சிரமம்டா. ஆனா உன் தங்கச்சி மனசுல இருந்து அவனை வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் ஆடுங்கடா. கேடு, நீ வெள்ளக்காரங்க கையிலையும் சாவாம வயசாயும் சாவாம நடுவுல பேசி ஏன் எங்களை சாவடிக்கிற? மஞ்சுளா, மக்கள் மனசு மாறினா ஆட்சி மாறும், பொண்ணு மனசு மாறினா மாப்பிள்ள மாறும். இல்ல தப்பு இல்லம்மா, தப்பு இல்ல. 1000 கட்சி கொடிகள் மாறி மாறி பறந்தாலும் கோட்டையில என்னைக்குமே பறக்கிறது தேசிய கொடி மட்டும் தாண்டா. அதே மாதிரி என் பேச்சு படுத்துற கொடி கட்டி பறக்கிறது அந்த தங்கராசு ஒருத்தன் தாண்டா. ஊரையே கூட்டி மயில்சாமி அத்தனை பேருக்கு மத்தியில ஓட்டெல்லாம் எனக்கு போடுங்க, கண்டிப்பா என் பொண்ணு தங்கராசுக்கே கட்டித்தரேன்னு சொல்லி இப்ப பேச்சு மாறியடா. இது ஜனங்களுக்கு தெரிஞ்சா சும்மா விடுவாங்களா? உன் மகன் சொன்ன தலையே இருக்காதுன்னு, அது தங்கராசுக்கு இல்லடா, உனக்கு உண்டம். கிளவா சொல்றா, வாக்கு மாறினது நானா இல்ல அவனாயா? முதல்ல அவங்க அம்மா சொன்னாங்க சொல்லி கல்யாணம் வேணாம்னு சொன்னான், அப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்க சொல்லிட்டு கல்யாணம் வேணும்னு சொல்றான். இதுக்கெல்லாம் 1000 காரணம் இருக்கு. அவனுக்கு தெரியுமா? தெரியாது. என்ன? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான். அது என்னங்கிறது உனக்கு தெரியும், உன் வீட்டுக்காரிக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா எந்த காரணத்தை கொண்டோ அந்த காரணத்தை நான் இப்ப சொல்ல மாட்டேன். சந்தர்ப்பம் சூழ்நிலை சரியா அமைஞ்சிட்டா சதிகாரம் கூட சத்தியவான் பேர் வாங்கிட முடியுங்க. இப்ப நான் பேர் வாங்குறேன். மஞ்சு, இத பாருமா, நீ தங்கராசுக்கு மனசு கொடுத்துட்டேன், நான் மந்திரிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். நான் வாக்கு கொடுத்தது கொடுத்ததான்.